வணக்கம் நண்பர்களே. நம்ம பாலிடெக்னிக் டிஆர்பி அந்த கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ்க்கு கொஞ்சம் ஆன்சர் சீரிஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு இடையிலேயே பிஜிடிஆர்பி கால்ஃபர் வந்ததுனால நம்ம அந்த வேலையில் கொஞ்சம் இறங்கிட்டோம். ஸோ இன்றையிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி இதில் கொஞ்சம் உங்களுக்கு இந்த டஃப்பான ஏரியாவெல்லாம் நான் கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்துருக்கேன். ஏன்னா மேக்ஸிமம் பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு நோட்ஸை கையில் வச்சுருப்பீங்க. அந்த நோட்ஸை தான் திரும்ப 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 படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் கன்டினியூ பண்ணுங்கள். அதோடு நம்ம வீடியோஸையும் கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் கடினமான பகுதிகள், அதாவது இந்த கால்குலேஷன் சம்மந்தமான பகுதிகளை எளிமைப்படுத்தி கொடுக்கறது தான் நம்மளுடைய இந்த யூடியூப் சேனலோட நோக்கம். கொஞ்சம் கஷ்டமான பகுதிகளை எப்படி எளிமைப்படுத்தி கொடுக்குறது, இதில் எப்படி கான்செப்டை வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தர்றது. வெறும் கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்காது, அதில் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட்ஸ் எல்லாம், உங்களுக்கு கொஞ்சம் தெரியாததெல்லாம் நம்ம கொஞ்சம் சொல்ல போகிறோம். ஸோ அந்த நீங்கள் தொடர்ந்து இந்த இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ஆல்ரெடி இந்த பாலிடெக்னிக் டிஆர்பி ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதில் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, அதில் பார்த்திங்கன்னா அந்த யூனிட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது. அது எல்லாருக்கிட்டையும் நீங்கள் பிஜிடிஆர்பி 1-2 தடவை அட்டன் பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் அந்த நோட்ஸை தான் மறுபடியும் கோத்ரூ பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ அந்த இது எனஃப். நீங்கள் நோட்ஸ் படிக்காமல் இதை நீங்கள் இந்த வீடியோஸை பார்க்குறது அது உங்களுக்கு கொஞ்சம் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நோட்ஸை ரெடி பண்ணிக்கிட்டு மேலும் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கான்ஃபிடென்ட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்ததேவும். ஸோ அதில் நீங்கள் அதை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த வெறுமனே டைரெக்டாக இந்த வீடியோஸை நீங்கள் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா அதிலேருந்து மேக்ஸிமம் அவுட்புட் எதிர்பார்க்க முடியாது. அதையும் நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஸோ அதனால் நீங்கள் மினிமம் அந்த நோட்ஸோட வித் இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் அவுட்புட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு கண்டிப்பாக நாங்கள் உறுதி கொடுக்குறோம். ஸோ இதில் பிஜிடிஆர்பியில் நம்ம ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அந்த யூனிட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதில் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா, இன்றைக்கி இந்த ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ராவில் ஒரு 6-7 கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். அதுலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு கவர் ஆயிரும். உங்களுக்கு இந்த கடினமான பகுதிகளில் கொஞ்சம் எளிமைப்படுத்தி கொடுக்குறது, அதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கும். மேக்ஸிமம் ப்ராப்ளம் ஓரியன்டாக இருக்கும். ஏன்னா ரீசெண்ட் இயர்ஸில் டிஆர்பியோட பேட்டர்ன் கொஞ்சம் மாறி இருக்குது. ப்ராப்ளம்ஸ் நிறையா கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஏரியாவில் நம்ம கொஞ்சம் எளிமைப்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தொடர்ந்து வீடியோஸை உங்களுடைய ஃப்ரீ நேரத்தில் நீங்கள் பாருங்கள். முழுக்க இந்த வீடியோஸை மட்டும் நம்பிட்டு இருக்காதீங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையிலையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க, உங்களுடைய நேரத்தை ரொம்ப வீணாக்க விரும்பலை. ஸோ நேரடியாக நம்ம கொஸ்டின்ஸ்க்கே போயிடலாம். அதில் ஃபஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த பியூர் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா ஆஃப் டைஅட்டாமிக் ரிஜிட் ரோட்டார். த செப்பரேஷன் பிட்வீன் 2 consecutive lines, அதாவது டெல் நியூ பார் வேவ் நம்பரில் இந்த ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது ஒரு பியூர் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா டைஅட்டாமிக் ரொட்டேட்டரில் 2 எனர்ஜி லெவல்ஸ்க்கு உள்ள செப்பரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ரோட்டார், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரோட்டார், டிபெண்ட்ஸ் ஆன் த ஆங்குலர் மொமெண்டம், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த இன்டர்அட்டாமிக் செப்பரேஷன் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அந்த பியூர் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ராவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேரடியாக அதுக்கு வந்துடுவோம். அதில் செப்பரேஷன் பிட்வீன் 2 consecutive எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் அ டயாட்டாமிக், அந்த ஆன்சர்ஸை பார்த்துருவோம். ஃபார் அ விளக்கங்களை, ஃபார் அ டயாட்டாமிக் ரிஜிட் ரோட்டார் த செப்பரேஷன் பிட்வீன் 2 லைன்ஸ், அதாவது டெல் நியூ பார் வேவ் நம்பரில் எப்படி இருக்கும் அப்படின்னா h×2πIc. இதில் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா h× இட்ஸ் அ கான்ஸ்டன்ட், கீழே by 2π கான்ஸ்டன்ட், c அப்படின்றதும் கான்ஸ்டன்ட். ஸோ ஒன்லி வேரியபிள் I மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த டேர்மில் கீழே இருக்கிறதுனால, ஸோ டெல் பார்
del nu bar, இந்த செப்பரேஷன் பிட்வீன் டூ லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். சரி, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி கண்டுபிடிக்கிறது? ரெடியூஸ்டு மாஸ் மியூ இன்ட்டு ஆர் ஸ்கொயர். இந்த ஆருங்கிறது பாண்ட் லென்த். ஸோ அதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சர் பியில் இருக்குது. அந்த செப்பரேஷன் பிட்வீன் டூ லைன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அது ஓகே. அதுக்கப்புறம் இந்த மொமெண்ட் ஆஃப் வேறு என்னென்ன மாதிரியெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெல் நியூ பார் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா உள்ளே ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா மியூ இன்ட்டு ஆர் ஸ்கொயர். மியூங்கிறது ரெடியூஸ்டு மாஸுக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அதுக்கப்புறம் பாண்ட் லென்த்தோட ஸ்கொயருக்கும் இன்வெர்ஸ்லி பாண்ட் லென்த் கிடையாது, பாண்ட் லென்த்தோட ஸ்கொயருக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கலாம்ல. ஸோ அப்படியும் நம்ம கேட்கலாம். ஸோ இதுதான். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த ஃபஸ்ட் லைன் இன் த ரொட்டேஷ்னல் ஸ்பெக்ட்ரா. அந்த ஃபஸ்ட் லைன் எங்கே கிடைக்குது அப்படின்னா அது 2Bயில் கிடைக்கும். த ஃபஸ்ட் லைன் இன் த ரொட்டேஷ்னல் ஸ்பெக்ட்ரா ஆஃப் CO இஸ் 3.8423 cm⁻⁻1. ஃபைண்ட் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அந்த ரொட்டேஷ்னல் ஸ்பெக்ட்ரா ஃபஸ்ட் லைன் ஆஃப் த ரொட்டேஷ்னல் ஸ்பெக்ட்ரா அது கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் லைன் ஆஃப் ரொட்டேஷ்னல் ஸ்பெக்ட்ரா கொடுத்துருக்குது என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னு இந்த ஆன்சரை அதனுடைய டிஸ்கிரிப்டிவ் அந்த டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு அப்புறம் ஆன்சர் வருவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வென் இந்த ஜே அப்படின்றது 0வாக இருந்தால் எனர்ஜி 0 ஆயிரும் இங்கே ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ராவை பொறுத்தளவு. ஸோ ஃபஸ்ட் லைன் எங்கே கிடைக்கும் அப்படின்னா 2B அதில் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் லைன் 4B, தேர்ட் லைன் 6B. இந்த மேலே வந்து லைன் கொடுத்துருக்கோமா, அதில் ஃபஸ்ட் எனர்ஜி லெவல் 2B, செகண்ட் எனர்ஜி ஃபஸ்ட் லைன் வந்து 2Bயில் கிடைக்கும், செகண்ட் லைன் 4B, தேர்ட் லைன் 6B, ஃபோர்த் லைன் 8B. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த செப்பரேஷன் பிட்வீன் டூ கன்சிக்யூட்டிவ் எனர்ஜி லெவல்ஸும் 2B தான், ஃபஸ்ட் லைனும் 2B தான். ஸோ ஃபஸ்ட் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா, ஃபஸ்ட் லைன் ஆஃப் த ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா அப்படின்னா 2Bயில் தான் கிடைக்கும். ஸோ த டூ எனர்ஜி, அதாவது டூ கன்சிக்யூட்டிவ் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டாலும் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ராவில் 2B தான். ஸோ எதை கொடுத்துருந்தாலும் அது 2Bயாக தான் இருக்கணும். ஸோ இது 2B ஃபஸ்ட் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா 2B. அதனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் 3.8423 cm⁻⁻1 அது கொடுத்துருக்காங்க. அதில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டிருக்காங்க. ஸோ 2B = 3.8423 cm⁻⁻1. இதிலேருந்து B கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த B என்ன, B = வாட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா h/8π²IC. ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, சிங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட், அப்புறம் ஹச்சுங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட் பை 8π². ஸோ ஒன்லி வேரியபிள் இஸ் ஐ, கேபிட்டல் ஐ, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்லையும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் வேரியபிள். அதில் B = h/8π²IC அதை தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 1.9212 cm⁻⁻1 அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதில் ஐ வேணும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும். ஸோ 2Bயிலேருந்து பியை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதிலிருந்து ஐ வேணும் அப்படின்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி, எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ் தான், கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ் தான், கொஞ்சம் அடித்து கொடுத்து ரூட்டில் எடுக்கிறதெல்லாம் கிடையாது, டைரெக்டாகவே ஐ வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த கான்ஸ்டன்ஸ் வேல்யூஸ்லாம் கொஞ்சம் மல்டிப்ளை பண்ணி டிவிஷன் பண்ணி முன்னாடியே வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுவும் பெட்டர் தான். ஸோ அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா 2B, அதனுடைய வேல்யூ வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூ வந்து 2B. அதுலேருந்து B = 1.2 டிவைட் பண்ணோம்னா 1.9212 cm⁻⁻1. இந்த பிங்கிறது எதற்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா h/8π², ஹச் கிராஸில் h/8π² கேபிட்டல் I × C. இதில் ஐ வேணும். இப்போ ஐ வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், h/8π² BC அப்படின்னு இருக்கும். h/8π² BC, h 6.626 × 10⁻34 by 8 × 3.14 the whole square into B 1.9212. அது cm⁻⁻1 இருக்குது, அது மீட்டர்⁻⁻1 மாற்றிக்கிறணும், ரொம்ப முக்கியமானது ஒரு. அதுக்கப்புறம் இன்ட்டு சி, அந்த சியில் 3 × 10⁸ இருக்கு இல்லையா, அது மேலே போச்சுன்னா -8. அதுக்கப்புறம் இந்த பியை வந்து cm⁻⁻1 m⁻⁻1 மாற்றுறதுக்காக வேண்டி ஒரு 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அது மேலே போச்சுன்னா 10⁻².
ஸோ எல்லாம் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆர்டர் மட்டும் ஃபஸ்ட் கண்டுபிடிச்சாலே ஓரளவுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் ஓரளவுக்கு சரியாக வரும். இன்னும் இந்த ஆர்டர்னால் 10 to the power -34 -8 -2 அப்போ கிட்டத்தட்ட 10 to the power அங்கேயே 44 ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் 6.62 தான் இருக்குது. கீழே 8 × 3 கொஞ்சம் ஓரளவு அடித்து கொடுத்து பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொருலையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சரியான வேல்யூ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I is equal to 14.57 × 10 to the power -47 kgm². இதில் cm² அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா இந்த cm பவர் -1 m பவர் -1 மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. கால்குலேஷனை பொறுத்தளவு எக்ஸாம்ஸில் பொறுத்தளவு கொஞ்சம் நீங்கள் கடைசி வரைக்கும் அது கொஞ்சம் கேரி அவுட் பண்ணிகிட்டே போகணும். அந்த மைனர் மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் மேக்ஸிமம் வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா சியில் இருக்குது. சிங்கிற இடத்துல 14.569 × 10 to the power -47 -47ல் 2 இது இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த கால்குலேஷன்ஸை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்தது அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஏரியாவை கொஞ்சம் ஃபெமிலியர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி அதே ப்ராப்ளம் நம்ம எடுத்திருக்கோம். இஃப் ஸ்பேஸிங் பிட்வீன் ரொட்டேஷனல் ட்ரைன், ஸ்பேஸிங் அப்படின்னாலே அது 2b தான். ஸோ 2b கொடுத்துருக்காங்க. 0.7 cm பவர் -1. தென் த வேல்யூ ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணலை. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபார்முலாவில் இங்கே நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபார்முலா அப்படின்னா செப்பரேஷன் பிட்வீன் 2 consecutive rotation lines பார்த்திங்கன்னா 2b தான். ஸோ 2b அப்படின்னா b எதற்கு சமம் அப்படின்னா h/8π² கேபிட்டல் I × c. ஸோ அது கொடுத்துருக்காங்க. 2b = 0.7 cm பவர் -1. அது 2 × h/8π² கேபிட்டல் IC = 0.7 cm பவர் -1. இதில் வந்து I வேணும். ஸோ I வேணும் அப்படின்னா கொஞ்சம் அதை ரீஅரேஞ்ச் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ரீஅரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் மாடிஃபை பண்ணிங்க அப்படின்னா இந்த 2h/8π² கொஞ்சம் h× மாற்றி எல்லாம் பண்ணிங்கன்னா h² / 0.7 hc அப்படின்னு வருது. ஸோ ஏன் மறுபடியும் அந்த ப்ராப்ளம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு ஏரியாவில் கொஞ்சம் நமக்கு இந்த கால்குலேஷன்ஸ் கேட்குறது, இந்த ப்ராப்ளம்ஸ் கேட்குறது கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் அந்த ஏரியாவை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான். ஸோ இதில் நமக்கு இந்த ஃபார்முலாஸ் தெரிய வேண்டியது கேபிட்டல் B = h/8π² I × c. ஃபஸ்ட்டு சம்மை பொறுத்தளவு டெல் அதில் ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் h² / 0.7 hc. அது எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குது. 0.7 h² ஏலே இருக்குது. h² / 0.7 hc ch அப்படின்றது. ஸோ அதுதான் சரியான ஆன்சர். அடுத்தது இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி யூனிட் ஃபுல்லாகவே ஃப்ரீக்வன்சி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெட்ஸில், அதுக்கப்புறம் வேவ் நம்பரில் cm பவர் -1 அது அந்த ஏரியாவில் தான் வந்து மேக்ஸிமம் வேல்யூஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. வேவ் நம்பர் யூனிட்டில் தான் எல்லாமே இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? வேவ் நம்பர் இஸ் நத்திங் பட் ரெசிப்ரோக்கல் ஆஃப் வேவ் லென்த் 1/λ அதுதான். ஸோ அதை கொஞ்சம் உங்கள் மனசில் இன்னும் கொஞ்சம் பதிய வைக்கிறதுக்காக வேண்டி இந்த சம் 3 values of rotational energies of molecules are given below in different values. அதாவது rotational energy levels in different values. எனர்ஜிக்கு நமக்கு தெரியும். எனர்ஜிக்கு என்னென்ன யூனிட் இருக்குது அப்படின்னா எலக்ட்ரான் வோல்ட் இருக்குது, ஜூல் இருக்குது அப்படின்னு நமக்கு கொஞ்சம் ஃபெமிலியராக தெரியும். கலோரி அப்படின்லாம் இருக்குது. இதெல்லாம் பெரியது. இதில் ரொட்டேஷ்னல் எனர்ஜிஸ் வந்து வேறு சிலதுலேயும் கொடுத்துருக்காங்க. எப்படி? cm பவர் -1 அதுலேயும் இருக்குது, மெகா ஹெட்ஸ் அப்படின்றதுலையும் இருக்குது. செகண்ட் நடுவில் இருக்கிறது ஜூல்ஸில் இருக்குது. அது நமக்கு தெரியும். ஜூல், எலக்ட்ரான் வோல்ட் அண்ட் இன்னொன்று கலோரி, இதெல்லாம் எனர்ஜிஸோட யூனிட். cm பவர் -1 இது எப்படி எனர்ஜியாக மாற்றுறது? மெகா ஹெட்ஸ் இது எப்படி எனர்ஜியாக மாற்றுறது? எனர்ஜியை மாற்றி என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, சூஸ் த கரெக்ட் அரேஞ்ச்மெண்ட் இன் த இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி. எல்லாத்தோட எனர்ஜியை கண்டுபிடிச்சி
அதனுடைய எனர்ஜி லெவல்ஸை இன்க்ரீஸிங் ஆர்டர், அதாவது ஃபஸ்ட்டு எழுதக்கூடியது கம்மியாக எழுதி அடுத்தது கொஞ்சம் அதிகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகம், அப்படி இன்க்ரீஸிங் ஆர்டரில் எழுத சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்டரில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கன்வர்ஷனை கொஞ்சம் எளிமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வேண்டி நம்ம இந்த கொஸ்டின் சூஸ் பண்ணியிருக்கோம். அதில் சிஎம் பவர் -1 இது எப்படி எனர்ஜியாக மாற்றுறது, இது எப்படி ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம வச்சுக்கிறோம், ஜூல் அதை ஃபிக்ஸடாக வச்சுக்கிறோம். Q கொடுத்துருக்காங்களே 10⁻23 ஜூல், அதை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த சிஎம் பவர் -1 எப்படி ஜூலாக மாற்றுறது, மெகா ஹெட்ஸை எப்படி ஜூலாக மாற்றுறது நமக்கு தெரியும். E = h/நியூ, அது பிரச்சனை இல்லை. ஸோ ஈக்குவலண்ட் எனர்ஜி E = h/நியூ. நியூங்கிறது ஃப்ரீக்வன்சி கொடுத்தா எனர்ஜி கண்டுபிடிச்சிடலாம். சிஎம் பவர் -1 கொடுத்தா எப்படி எனர்ஜி கண்டுபிடிக்கிறது? ஸோ அதையே h/நியூவையே hc/λ அப்படின்னு எழுதலாம். நியூ = c/λ அப்படின்னு போட்டோம் அப்படின்னா hc/λ அப்படின்னு எழுதலாம். இந்த 1/λ தான் வேவ் நம்பர் நியூ பார். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் hc நியூ பார் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ வேவ் நம்பர் இன் டர்ம்ஸ் ஆஃப் சிஎம் பவர் -1 கொடுத்தா hcயால் மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிரும். hcயால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடச்சிரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம R எடுத்துக்கிறோம். ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க 10⁴ MHz. அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எனர்ஜியாக மாற்ற போகிறோம். எப்படி எனர்ஜியாக மாற்ற போகிறோம்? ஹச்சால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 6.626 × 10⁻34. அதில் அதை 10⁴, அதுக்கப்புறம் மெகா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ மெகா அப்படின்னாலும் 10⁻6. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 10⁻24. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் 6.626 × 10⁻24 ஜூல் அப்படின்னு கிடைக்குது. இது R கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது Q கொடுத்துருக்காங்க 10⁻23 ஜூல், அது ஓகே. அடுத்தது P வந்து சிஎம் பவர் -1 சென்டிமீட்டர் இன்வெர்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இப்படி எழுதியிருக்கோம். EP = hc நியூ பார். இப்போ ஹச்சுங்கிறது 6.626 × 10⁻34, சிங்கிறது 3 × 10⁸. அந்த 1 சிஎம் பவர் -1 எம் பவர் -1 மாற்றிடணும். ஸோ SI யூனிட்ஸில் மாற்றிடணும். எம் பவர் -1 எப்படி மாற்றுறது? சிஎம் பவர் -1 கீழே வந்துச்சுன்னா சென்டிமீட்டர் எப்படி மீட்டரை மாற்றுறது? 10⁻², அதாவது 1/10⁻². அது மேலே வந்துச்சுன்னா 10⁻+2 எம் பவர் -1 மாறிடும். அப்போ 6.626 கொஞ்சம் அந்த கால்குலேஷனை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. 6.626 × 10⁻34 × 3 × 10⁻8 அப்போ 10⁻24 வந்துடுது. 19 பாயிண்ட் அப்படின்னு வந்துடுது. ஸோ இதை வச்சு பார்த்தாலே ஒன்று 10⁻24, ஒன்று 10⁻23, இன்னொன்று 10⁻24 அப்படின்னு வருது. இப்போ இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது, 10⁻⁻, மைனஸில் வந்து நம்பர் அதிகமான நம்பர் வந்து கம்மியான வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஸோ 10⁻24 பெருசா 23 பெருசா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10⁻23 தான் என்னது பெருசு. 10⁻24 அப்படின்றது அது கொஞ்சம் சின்னது தான். அப்போ 10⁻24 அப்படின்றது தான் சின்னது, 23 அப்படின்றது பெருசு. மைனஸில் வந்து நம்பர் கம்மியாக அது பெரிய வேல்யூ தான். ஸோ அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா 10⁻24 R அப்படின்றது தான் ரொம்ப சின்னது. ஸோ R வந்து ரொம்ப சின்னது. அதுக்கடுத்து 10⁻24 6.626 அப்படின்றது ஒன்று இருக்குது. அதே இது 19 பாயிண்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸிங் ஆர்டர் R அப்படின்றது தான் ரொம்ப கம்மி. அதுக்கு அடுத்தது Q, அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா P, RQP. இதுதான் சரியான ஆர்டர். RQP அதுதான் சரியானது. அடுத்தது இந்த மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரம். இன்னொன்று இந்த ரொட்டேஷ்னல் எனர்ஜி, ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ராவில் அந்த எனர்ஜி எந்த ரேஞ்சில் வரும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் எந்த ஏரியாவில், எந்த ரேஞ்சில், எந்த ரீஜனில் வரும் அப்படின்னா மைக்ரோவேவ் ரீஜனில் இருக்கும்.
ஸோ மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னாலே இது ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம். இந்த மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் identical rigid diatomic molecule, the separation between spectral line is recorded to be separation between the spectral line அப்படின்னு சொன்னாலே இதில் ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரத்தில் சொன்னாலே அது 2bயோட வேல்யூ தான். அந்த 2b கொடுத்துருக்காங்க, மீண்டும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டிருக்காங்க. ஸோ மீண்டும் நம்ம அதே கணக்கு தான் எடுத்திருக்கோம். ஸோ அதே கணக்கு எடுத்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். 2bயோட வேல்யூ 0.7143 cm⁻⁻1. அதுலேருந்து பியை கண்டுபிடிச்சிருக்கோம். பியை கண்டுபிடிச்சி இந்த பிங்கிறது எதற்கு ஈக்குவல், h/8π²IC. ஸோ இதுலேருந்து ஐயை கண்டுபிடிச்சா என்ன வருது அப்படின்னா இந்த இது வருது. ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன் ஒரே இதில் மறுபடியும் அந்த ப்ராப்ளம்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகணும். நீங்கள் போய் தேடிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ உங்கள் தேடல் கொஞ்சம் உங்கள் டைமை கொஞ்சம் நாங்கள் அந்த எலிமினேட் பண்ணி கொடுக்கலாம், கொஞ்சம் அந்த ரெடியூஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய இந்த சேனலோட நோக்கம். ஸோ இதில் மீண்டும் ஒரு கணக்கு. ஸோ இந்த கணக்கை நீங்கள் எழுதி வச்சுட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது கொஞ்சம் ஈஸி தான். இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆன்சர் டியில் இருக்குது. 7.8 × 10⁻⁻46 kgm². அடுத்தது இது கொஞ்சம் அந்த பேசிக் கான்செப்ட் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே ஏரியாவை டிஸ்கஸ் பண்ணாமல் இது கொஞ்சம் பேசிக் ஏரியாவை டச் பண்ணுற மாதிரி இருக்கும். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மாலிகுல்ஸ் டஸ் நாட் எக்ஸிபிட் எ ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம்? எது ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரத்தை கொடுக்காது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். பட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கிறணும். இதனுடைய ஆன்சர் எல்லாருக்கும் தெரியும், H2 தான் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம் கொடுக்காது. ஆனால் இதோட இந்த கொஸ்டினை ஏன் எடுத்துருக்கோம் அப்படின்னா சில பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி தான். ஸோ இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்லணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் ஆன்சர் வந்துடும். விச் மாலிகுல்ஸ் ஷோஸ் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதெல்லாம் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரத்தை கொடுக்கும் அப்படின்னா எந்த மாலிகுல்ஸ் எல்லாம் பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் இருக்குதோ, பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் அதில் இருக்கணும். ஏற்கனவே ஆல்ரெடி அது இன்டியூஸ் பண்ணக்கூடாது. மஸ்ட் ஹேவ் பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட். அது மட்டும்தான் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரவை கொடுக்கும். இந்த ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம் எந்த ரீஜனில், எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் எந்த ரீஜனில் வரும் அப்படின்னா மைக்ரோவேவ் அந்த ஏரியாவில் வரும். அப்போ எதெல்லாம் இந்த ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ராவை கொடுக்குதோ அதெல்லாம் மைக்ரோவேவ் ஆக்டிவ், ரைட்டா? அப்போ எதெல்லாம் பெர்மனன்ட் டைபோல் இல்லையோ, நோ பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் எதுக்கெல்லாம் இல்லையோ அதெல்லாமே மைக்ரோவேவ், அதாவது ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ராவை கொடுக்காது. அப்போ மைக்ரோவேவ் இன்ஆக்டிவ். ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது ஹோமோநியூக்ளியர் மாலிகுல்ஸ் அப்படின்னா ஒரே விதமான ஆட்டம்ஸை கொண்ட மாலிகுல்ஸ், ஒரே விதமான ஆட்டம்ஸ் கொண்ட மாலிகுல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா they are not having permanent dipole moment. அதுக்கு பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் அப்படின்றது இருக்காது. ஸோ அதுக்கு உதாரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா Br2 Cl2, அப்போ இந்த பொசிஷனில் கொடுத்துருக்க H2, இதெல்லாம் ஹோமோநியூக்ளியர் மாலிகுல்ஸ். H2 Br2 Cl2 இதெல்லாம் ஹோமோநியூக்ளியர், ஒரே மாதிரியான ஆட்டம்ஸ் இருக்கும். ஒரே மாதிரியான ஆட்டம்ஸ் இருந்ததுன்னா they are not having பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட். பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் இல்லை அப்படின்னா ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா கிடைக்காது. ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா கிடைக்கல அப்படின்னா மைக்ரோவேவ் இன்ஆக்டிவ். இது ரொம்ப முக்கியம். ஸோ மைக்ரோவேவ் இன்ஆக்டிவ்னா ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா கிடைக்காது. ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா கிடைக்கல அப்படின்னா they are not having பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட். எதுக்கெல்லாம் பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் இருக்காது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எதெல்லாம் ஹோமோநியூக்ளியர் மாலிகுலாக இருக்கோ அதுக்கெல்லாம் பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் இருக்காது. இதெல்லாம் கண்டினியூவாக அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஹெடிரோநியூக்ளியர், ஹோமோநியூக்ளியரில் ஹெடிரோ ரெண்டு வேறுனா ஆப்ஷன் பியில் பாருங்கள் CO கார்பன் ஆக்சிஜன், ஆப்ஷன் சியில் ஹைட்ரஜன் குளோரைடு, ஆப்ஷன் டியில் ஹைட்ரஜன் புரோமைடு அப்படின்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா they are having பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட். பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் they are separated, the equal and opposite charges separated by a small distance. அதனுடைய சென்டர்
பாசிட்டிவ் சார்ஜோட சென்டரும் நெகட்டிவ் சார்ஜோட சென்டரும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஸோ தே ஆர் ஹேவிங் பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட். பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இருந்தது அப்படின்னா ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ராவை கொடுக்கும். ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ராவை கொடுத்தா தே ஆர் மைக்ரோவேவ் ஆக்டிவ். ஸோ வேறு இதெல்லாம் மைக்ரோவேவ் ஆக்டிவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா HCl, HBr இதெல்லாம் மைக்ரோவேவ் ஆக்டிவ். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் H2. ஸோ இதுதான். ஸோ இந்த கொஸ்டினோட நம்ம இந்த ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ராவை முடிச்சுக்கலாம். ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா அந்த இதில் ரொட்டேஷன் வந்து முடிச்சுக்கலாம். நண்பர்களே, நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் கையில் என்ன நோட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. நீங்கள் படிச்சுட்டே இருப்பீங்க. அதோடு சேர்ந்து உங்களுடைய ஃப்ரீ டைம்ஸில் இந்த கொஸ்டின்ஸும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இந்த மாதிரியாக நீங்கள் கொஞ்சம் சஜஷன் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அல்லது வேறு விதமாக உங்களுக்கு வீடியோஸ் போடணுமா